ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாலோ ஸ்டார் எபிசோட் 196 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் கால் போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ராஜாஷி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் இருக்காங்க. மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதேமாதிரி வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மக்களும் இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து ஒன்றா வாடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் ராஜ மரியாதையில் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்க திடீர்னு அதில் இருக்கிற அந்த ராஜா லீ ரேஸ் கிரீன் ரேஸஸ் என்ன பண்ணுறான் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அவள் பார்த்தீங்கன்னா கோல்சன்ட்ட பேசிட்டு இருக்கா. அவள் சொல்லிட்டு இருக்கா, கோல்சன் சொல்கிறா இந்த இடத்துல நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த பொரோலின் பிரச்சனை அந்த ரோஸ் ஃபேமிலியோட பிரச்சனை அதை வந்து நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லுங்ஃபெங்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சானா உடனே சொல்லலாம், இல்லை லுங்ஃபெங்கை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியல, அவர் வருவான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இங்கே ஆக்சுவலி ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்காக தான் இப்போ யூனியனும் பொருளான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொருளின் வந்த உடனே வந்து ஸோ வந்து மிஸ்ஸஸ்லோ நீங்கள் வந்து எனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேருமே உட்காந்து பிரச்சனை பற்றி பேசுவாங்க. நான் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபியூச்சரில் தான் தெரியும். நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, இந்த பொரோலின்றவ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பிளாக் டிராகன் ஸோ வந்து இம்பீரியல் ஃபேமிலி அதனோட வந்து பிரின்சஸ் இவன் என்ன பண்ணுறா வந்து ரோஸ் ஃபேமிலின்னு வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு டாப்பான ஃபேமிலியிலேருந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மேரேஜ் பண்ணிட்டான். இப்போ அந்த ரோஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து லூஷி ஃபேமிலி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லூஷி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து லூஃபெங் இல்லாததுனால இவனுங்க பிஸ்னஸை வளரானுங்க, இவனுக்கு பிஸ்னஸ் அடிச்சு போடுங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிறாங்க. அது என்ன பிரச்சனைங்கிறது நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ அந்த பேச்சுவார்த்தையாக தான் வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டிருக்கேன். இப்படியே 3200 வருஷம் ஹீரோ வந்து அப்படியே போயிருக்கான். அவன் சோலே பார்த்து அப்படியே எரிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த கோரை கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அவனோட ரத்தம் கத்துனா சொட்ட அவனு முட்டியும் என்ன நல்ல பரவாயில்ல நான் கண்டிப்பாக இதை வந்து முட்டிப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு கற்றுக்கிட்டு என்னாலும்னா அப்போ மைண்டை திரும்ப பார்த்தா காமாக்குறான் அந்த இடத்துல. ஸோ அவன் இவருக்கே சரியான இடத்துல இவன் திரும்ப எப்படி இந்த அளவுக்கு காமனஸான டிஃப்ரென்ஸ் இவனுக்குள்ள வந்துச்சுன்ற ஹீரோ சொல்கிறான், இதை கண்டினியூ பண்ணுங்க, நான் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு இருப்பான். இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்குங்கிறத அவர் பற்றி தான் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஹீரோ பொறுத்தவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கார்டியன்ஸும் பார்த்தா வந்து கண்டிப்பாக பாஸ்காக நம்ம இன்னுமே ஸ்ட்ராங்காக இந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பங்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காகி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடுத்தது நடந்து போயிருக்கா. இந்த பக்கம் நம்ம ஓல்டு டீம் அவங்களுக்குமே வந்து லுஃபெங்கை பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மேட்மேன் அப்படின்ற அவன் பட்ட பேர். ஸோ அவன் வந்து எங்கே தான் போனான் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, அவனை பற்றி ஒரு டீட்டெயிலுமே தெரியலையே அப்படின்ட்டு எல்லாருமே கவலைப்படுறாங்க. ஒருத்தர் ஒன்று பாய்ஸ் சொல்கிறான், கண்டிப்பாக அவனுக்கு எதுவும் ஆகாது, அவன் ஸ்ட்ராங்கானப்பா அப்படின்ட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம அனிலா வந்து நம்ம ஹீரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஹீரோக்காக வந்து மெடிடேட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்கள் வர்ற வரைக்கும் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் லாயல்ட்டி இந்த இடத்துல காமிச்சிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் இந்த ஈவில் ஸோ இந்த பேட்டில் மட்டும் நிறைய பேர் செத்துறாங்க. லூஃபெங்கை செத்துட்டு இருப்பான்ட்டு அவனை சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் ஒரு பக்கம். ஸோ அந்த பேட்டில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் தான் வந்து எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண அப்படின்னு அவனும் இஷ்டத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் புரோலின் அடுத்த பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ லூஃபெங் வந்து இறந்து போயிட்டான் அந்த விஷயம் தெரிஞ்சு. ஸோ அதனால் உங்கள் சொத்தில் இருக்கிற 99% வந்து எனக்கு வேணும், 90% சொத்துக்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து தீர்க்க விட மாட்டோம் அப்படின்ற பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க மொத்த சொத்து எது கேட்குறான். இந்த பக்கம் வந்து இன்செட் கிளானோட குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து லூஃபெங் அப்படின்ற டார்கெட் பார்த்தா ரொம்ப நாளாக ஒழிஞ்சு போயிட்டான். அவன் வந்து தெரியல அவன் செத்துட்டான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால். ஸோ அவன் செத்துட்டானா அவனே அப்படின்னு ஸோ குயினுமே பார்த்தீங்கன்னா அவன் செத்துட்டா அப்படின்றத தான் முடிவு பண்ணிருக்கா. இந்த பக்கம் நம்ம கிங்கே போனே இப்போ இவர்கிட்ட சிட்டி லாட்டை போகிற இடத்துல சிட்டி லாட் ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட சீடன் லூஃபெங் உயிரோடு இருக்கானா இல்லை கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கான். அவனோட வந்து உயிரோடு இருக்கான். அவனோட வந்து அந்த உணர்வுக்கு என்னால் வந்து உணர முடியுது. ஆனால் அவன் எங்கே இருக்காங்கிறது என்னால் உணர முடியல. அவனோட லைஃப் எனர்ஜி மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவன் எங்கன்னா ஸ்டார்ட் வரதான் அவன் ட்ரையல் அட்டன் பண்ணிருக்கானே அந்த இடத்துல இப்படியே அப்படியே கோயால் ஒரு 5000 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே போயிடுச்சு. ஸோ ஹீரோ ரத்னம் சொட்டம் ஒட்டம்போல எல்லா ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு இருந்ததுல. இந்த இடத்துல அவனு வழியில் பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சீனியர் பார்த்து சொல்றாரு, இவன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேண்டிடேட்டே வந்து மிஞ்சு போயிட்டான் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு ஒட்டைய ஆரம்பிச்சு அப்படியே நாட்கள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து போக ஆரம்பிச்சதுல. ஸோ ஹீரோவும் ஒரு லிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிட்டு வந்து இதில் போயிடுறதுல. ஸோ வந்து ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இப்படியே வந்து நான் அவனை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். 6000 வருஷம் கிட்ட ஆக போதில்லை. ஸோ இந்த பையன் இதுக்கு மேலே தாங்குவானு எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவன் சோலே நெருப்பில் எரியிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அவனை கத்த ஆரம்பிச்சான் ஒரு பக்கம். இப்படியே ஃபைனலாக 6000 வருஷம்
6000 வருஷம் முடிஞ்சு அந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து எக்ஸாஸ்ட் ஆக்கி போய் நின்றுருக்கேன். ஸோ இந்த 6000 வருஷம் ரொம்பவுமே தோணுச்சு, ஆனால் நான் என்ன விட மாட்டேன் அப்படின்னு இருக்கேன். இதை பார்த்த ஸ்னேக் சீன் இருக்கா, என்ன சொல்கிறதுனே தெரியல. இடத்துல உன்னோட சோல் கிட்டத்தட்ட வந்து அழிய போகுது, நீ வந்து இன்னுமே வந்து ரொம்ப நாளாக இருந்து இருக்க முடியாது, உனக்கு கிட்டத்தட்ட எக்ஸாஸ்ட் ஆகிட்டா அப்படின்ட்டு இருக்க. ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்பிக்கை இருக்குது, என்னால் நான் கண்டிப்பாக முடியும், நான் உன்னை மீட் பண்ண வேண்டாம், உன்னை ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோவோ இன்னும் நான் பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்க இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணால் கடைசி பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட ஒரு மெயில் வந்த மாதிரி வந்து காட்டு இந்த இடத்துல. ஸோ என்னடா சொல்லிட்டு பேச்சுவார்த்தை அப்படின்னு நிறுத்தி. ஸோ மேடம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கன்னு இருக்கேன். அந்த ஹெட் ஃபேமிலியில் அந்த மெயில் ஓப்பன் பார்க்க அதில் ஹீரோ வந்து எழுதிட்டு வந்துட்டு. ஸோ யூனியன் இந்த மெயில் உங்ககிட்ட கிடைக்குதுன்னா நான் அந்த உலகத்தை விட்டு போயிருப்பார் தான் அப்படின்னு பாருங்க. அவ்வளோ கண் கலங்கமிச்சு இல்லை இல்லை அப்படின்னு கத்திட்டு இருக்க அந்த இடத்துல. இவன் அவன் பையன் ஹாய்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மெயில் இந்த மாதிரியான மெயில்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம். ஒரு 2 பசங்களுமே போயிருக்கோம். அதில் என்ன சொல்லிட்டு இருக்குன்னு அதில் நான் அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான டாஸ்க்கு போகிறேன், நான் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரில, மேபி நான் வராமல் கூட போகலாம், நான் இறந்துமே போயிருக்கலாம். ஸோ அதனால் வந்து மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாராங்கிறதும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். நான் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இதை கேட்ட உடனே இன்னொன்னுக்கா வந்து இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அவ்வளோ பார்த்தா அழுதுகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல விழுந்து இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் உங்களுக்கு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணும் அப்படின்ட்டு அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே இதை நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா சோகமாகிடுச்சு இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட சோகத்தில் அவங்க ஃபேமிலி எல்லாம் பேசுகிற இடத்துல அவங்க அம்மாவை வந்து லிட்டில் ஃபேங் நீ உண்மையிலேயே என்ன விட்டு போயிட்டாடான்ட்டு அழுதுட்டு அவன் தம்பியாலையும் பார்த்தா வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல யாராலுமே. இந்த இடத்துல வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று தான் அவள் என்ன தான் வந்து எவ்வளோ கஷ்டத்தில். ஸோ என்ன பரவாயில்ல என் புருஷனை கட்டி காப்பாற்றின வந்து ஃபேமிலி இது, நம்ம ஃபேமிலிக்கு 1008 பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம தோண்டு போகக்கூடாது, நம்ம என்ன ஆனாலும் கண்டிப்பாக இது பண்ணணும். லிங்க் எங்கே இருக்கிற அமௌண்ட் நமக்கு தேவை போதுமான அளவுக்கு இதை வச்சு நம்ம ஃபேமிலியை பில்ட் பண்ணோம். நிறைய பேரோட கண்டிப்பாக நம்ம மேலே இருக்குது, நிறைய பேர் நம்ம சொத்துக்களை அபகரிக்க பார்க்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் ஃபேமிலி பொரோலின் அப்படின்னு வந்து ஆக்சுவலி வந்து லூஷி ஃபேமிலினா நம்ம வந்து ரோஸ் ஃபேமிலி சொல்லிடலாம். ரூஸ்லி ஃபேமிலி என்ன ஆனாலும் நம்ம போராடணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல இன்னும் பார்த்தா மோட்டிவேஷனை பார்த்து எல்லாருமே ரெடியாக இருக்கா. ஸோ இப்படியே போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே கட்டச்சது ரத்தம் வட்டிகிற அளவுக்கு இந்த கஷ்டப்பட்டுருக்கான். அவனோட சோல் மொத்தமே பேர்ன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு போயிட்டு திடீர்னு ஹீரோ எல்லா மெம்பர்ஸ் திரும்ப ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க இடத்துல. ஸோ அவங்க மேரேஜ் ஆன சீனுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுற இடத்துல அவங்க மேரேஜ் சீனில் லூஃபங்கின்னு போய் கட்டி பிடிக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா புகையாக மறைச்சு போயிடறான். இது எல்லாமே இலிஷனும் அழுதுகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்தா இலிஷனை பார்த்துக்கலாம். இல்லை கண்டிப்பாக நீ இப்படி கஷ்டப்படக்கூடாது, என்னாலும் இதை பொட்டச்சு பிரேக் த்ரூ பண்ணுவன்ட்டு ஹீரோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த லேயரோட திக்னஸ் குறைய மத்தியில் ஒரு கட்டத்தில் லேயரை பிச்சுக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம யூனியனை பிடிப்பா அம்பாருங்க பிடிச்சிட்டு நான் உனக்காக கண்டிப்பாக என்னாலும் வருவன்னு அடுத்த செகண்ட் கோயில உள்ளகிற அந்த அவனோட உண்மையான கோர் ஒட்டஞ்சு பார்த்தா அந்த கோரோட கம்பைண்டு புது கோரை வந்து உருவாயிருக்கான். அடுத்த செகண்ட் அவனோட இன்னர் வேர்ல்டு எல்லாமே திரும்ப உருவாக்கி போய் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல் பவரில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னால் வந்து இது வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஎன் படம் சொல்கிற மாதிரி ஃபைனலாக நான் சக்ஸஸ் ஆகிட்டு ஹீரோ வெளியே பார்த்தா கத்தாஸ் தான் ஒரு நிமிஷம் கத்தின நிமிஷம். ஸோ நம்ம ஸ்னேக் சீனியை பார்த்து சந்தோஷப்பட. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கடைசி 6000 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அதனோட அவன் இந்த ஸ்டார்ட் ஒரு புது மாஸ்டர் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் பயங்கரமாக அதிர்வு ஏற்பட சுத்திக்கிற எல்லாம் மறல்றானுங்க. இந்த பக்கம் இந்த கோல்டுலாம் என்னடாச்செல்லாம் அதிர்கிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் சீனியர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுல. ஸோ ஹீரோ வந்து நான் ஃபைனலாக சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு பாருங்க. இப்போதான் ஹீரோக்கு சந்தோஷம் இருக்கும். 6000 வருஷம் ஒரே இடத்துல மெடிடேட் பண்ண அவனும் சோர்ந்து போய் படுத்துட்ட, நீ வந்து உன்னோட எனர்ஜி வந்து ரெக்கவரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் சீனியர் சொல்லிட்டு பார்த்தா போயிடாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த இயர்ஸில் 9 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளேட்டுக்கு ஒரு டெக்னிக் எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணி திடீர்னு பார்த்தா சீனியர் கூப்பிடாரு சைல்டிங்கா வா அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு ஸோ ஹீரோ நடத்து போக ஹீரோட டிமென்ஷன்ஸே சேஞ்ச் ஆரம்பிச்சு. ஸோ ஹீரோ ஹாலோகிராமில் 3 நாளாக வந்து அவனுக்கு தெரியாம என்ன பக்கம் எனக்கு கேட்டால் இது அவனுக்கு ஒன்றும் புரியாமல் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதை யூனிவர்ஸில் வந்து ஒரு பாதையை பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோ பார்க்க அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வராரு. இவரை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட தேர்ட் டிசிப்ளின் அப்படின்னு பேசுவார். அவரை பார்த்தோன்னா இவரோட ஆர்டர் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஈவன் என்னோட சிட்டி லார்ட் மாஸ்டர் அவரோடமே ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். யாராக இருக்கும் இந்த கில்டர் இவருடைய எனர்ஜி ரொம்ப லவ் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து அவரோட பவர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இடத்துல நீ வந்து என்னோட 3வது அப்புறம் கடைசி டிசிப்ளின் ஆகிட்டான் இருக்கா. ஹீரோ சொல்கிறான் இவங்களோட எல்லா எனர்ஜியும் ரொம்ப அதிகமாக இருக்கேன். மாஸ்டரோட ஒரு கண்டிப்பாக பவர்ஃபுல்லான தான் யாராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து இந்த ஃபயர் காட் ரேஸ் அதனோட கிரியேட்டரா அப்படின்னு கேட்க ஆமான்னு அவர் சொல்லுவார். ஸோ எல்லாருமே என்னை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து
ஸோ இந்த இடத்துல சிட்டிங் கெஸ்ட் மவுண்டன் அப்படின்ற பேரை வச்சு என்னை வந்து அழைப்பாங்க அப்படின்னு இருக்க. இந்த மாதிரி சுப்ரீம் பீயிங் பவர் லெவல் கொண்டு வந்ததுல நானுமே ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நீ தான் உன்னோட 3வது டிசிப்ளின், அப்புறமா கடைசி டிசிப்ளினு கூட அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஜூனியர் பிரதர் நீங்கள் வந்து மாஸ்டர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டுருக்கேன். ஹீரோ வந்து கேள்வி கேட்பதில்ல. ஸோ உன்னோட செகண்ட் பிரதர் யாருன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஃபயர் காட் கிளான், அந்த கிளான்லேருந்து பார்த்தோன்னா வந்து உன்னோட சீனியர் செகண்ட் பிரதர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருப்பார். அந்த கிளானில் ஒரு சிறந்த சக்திசாலி வந்து அவன் தான். அதுக்கடுத்து என்னோட 3rd டிசிப்ளினாக எர்த்தில் என்ன சேர்ந்த ஒருத்தராக வந்து எனக்கு வந்து வேணும்னு நினச்சேன் அப்படின்னு இருக்க. எர்த்லோனோட இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் வீக் தான், ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நிறைய வந்து டெவலப் பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு. உனக்கு நான் வந்து பயங்கரமான ட்ரெஷர்ஸ் வந்து முக்கியமான 2 ட்ரெஷரை தரேன்ட்டு. ஒரு ட்ரெஷர் என்னடா அப்படின்னா அதுதான் ஸ்டார் டவரோட மாஸ்டர். அதுக்கப்புறம் நீ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து காட் ஆர்மர் அப்படின்ற ஒரு ஆர்மரா. ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க வந்து ஆர்மர் ஆஃப் ராபரி அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம காட் ஆர்மர்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ காட் ஆர்மர் தான் உனக்கு வந்து நான் தரப்போகிறேன் அப்படின்றதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடை இதோட வந்து முடிகிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணிங்க தான் சொல்லிட்டு போங்க. ஓகே பை, மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க.